பொள்ளாச்சி பாலியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? இதில் அதான் நம்ம பார்த்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது 693 பேஜ் ஜட்மெண்ட்டு 1500 பேஜ் சார்ஜ் ஷீட்டிங்கை ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, 48 சாட்சியங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அடுத்த கட்டம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30 நாளுக்குள்ளே அப்பீல்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அவங்க சைடு அப்பீல் போதான் போகிறாங்க. கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான் இந்த இடத்துல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனை விவரங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சைடும் இந்த 9 பேர் சைடும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இளைஞர்கள் இன்னும் கல்யாணம் ஆகலை, வீட்டில் வந்துட்டு வயசானவங்க இருக்காங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதத்தில் எக்ஸப்ட் பண்ணிக்க முடியும்னே தெரில. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு கோவம் வரக்கூடிய எனக்கு இல்லை, எல்லாருக்குமே கோவம் வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸுமே இந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரி கொடுமையான க்ரைம்ஸ் பண்ணவங்களுக்கு எந்த விதத்துலையும் கருணை காட்டக்கூடாதுன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நிர்பயா ரேப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கத்துவா அந்த கேஸாக இருக்கட்டும், இந்த கேங் ரேப்லாம் இருக்க ஒரு லைனில் கண்டிப்பாக பொள்ளாச்சி கேஸும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது.